சினிமாவில் நடிகர் ரஜினியின் பொன்விழா ஆண்டையொட்டி மதுரை அருகே அவரது அதிதீவிர ரசிகர் ஒருவர் ரஜினி சிலைக்கு பொங்கல் வைத்தும் 6 வகை அபிஷேகங்கள் செய்தும் வழிபட்டார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் கார்த்திக். ரஜினியை குலதெய்வமாக வழிபடும் கார்த்திக் குடும்பத்தினர் வீட்டிலேயே ரஜினியின் சிலைகளை நிறுவி ரஜினி கோயில் என பெயரிட்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர். ரஜினியின் உருவச்சிலைக்கு திருவாச்சி அமைக்கப்பட்டு நாள்தோறும் அபிஷேகங்களும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சினிமா உலகுக்கு ரஜினி வந்து 50 ஆண்டுகள் ஆவதையொட்டியும் கூலி திரைப்படம் அமோக வெற்றி பெற வேண்டியும் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். எங்களை பொறுத்தவரை குலசாமி, தெய்வம், கடவுள் எல்லாமே அவர் தான். கூலி படம் இமலாய வெற்றி பெற வேண்டியும் இந்த ஆண்டு எங்கள் குலசாமியோட 50வது பொன்விழா ஆண்டு. தமிழ் துறையில் 1975 ஆகஸ்ட் 15 அபூர்வங்க மூலம் என்ட்ரி ஆனார். இந்த ஆகஸ்ட் 14 கூலி படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள். அதை குறிக்கும் வகையில் உற்சவர் சிலைக்கு திருவாச்சியும் தாரா பாத்திரமும் சாத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் இவரது குடும்பத்தினர் ரஜினிகாந்தை நேரில் சென்று சந்தித்தனர். பாமகவில் உட்கட்சி விவகாரம் பூதாகரமடைந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ராமதாசும் சென்னையில் அன்புமணியும் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினர். பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த வியாழக்கிழமை கட்சியின் தலைவராகவும் நிறுவனராகவும் தானே பொறுப்பு வகிக்க உள்ளதாக தடாலடியாக அறிவித்தார். இதனை ஏற்க மறுத்த அன்புமணி தான் தலைவர் என்றும் கட்சியின் தலைவராக செயல்படுவேன் என்றும் சனிக்கிழமை தெரிவித்தார். இந்த நிலையில் தைலாபுரம் இல்லத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் செயலாளர்கள், மயிலம் எம்எல்ஏ செல்வராஜ் உள்ளிட்டோருடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். அப்போது தனது முடிவில் மாற்றமில்லை என்று ராமதாஸ் கூறியதாக தெரிகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி பாமகவில் கருத்து மோதல் இல்லை என்று கூறினார். எங்கள் மருத்துவரையாவிடம் பேசியிருக்கிறோம். பேசி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற வேண்டும். மாநாட்டில் இருவரும் சேர்ந்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு முயற்சி எடுக்க நாங்களும் சொன்னோம். இது நல்ல செய்தியாக வரும். வேகமாக மாநாடு வேலையில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதனிடையே அன்புமணி ராமதாஸை சென்னையை அடுத்த அக்கரை பகுதியில் உள்ள இல்லத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்திக், பாமக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாலு உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். அடுத்த நீங்க நிச்சயமா என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கேட்கிற கேள்விக்கு இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். இது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டு பாமகவில் அடுத்தடுத்து நிலவிய பரபரப்பான காட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அன்புமணி பேசிய காட்சிதான் இது. சென்னை அடுத்த திருவிடந்தையில் மே மாதம் 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்ய 50 வாகனங்கள் புடைசூழ அன்புமணி ராமதாஸ் சென்றார். வழியில் பனையூரில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். மாநாடு நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸின் வழிகாட்டுதலில் பாமகவை தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கு கடுமையாக உழைப்போம் என்றார். மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். முன்னதாக பாமகவின் உட்கட்சி பிரச்சினைக்கு காரணமாக பார்க்கப்படும் முகுந்தன் பரசுராமன் அன்புமணியை அவரது இல்லத்தில் சந்தித்து சமாதான முயற்சியில் ஈடுபட்டார். ஆய்வுப் பணியின் போதும் அன்புமணியுடன் சென்றார். பின்னர் அங்கிருந்து தைலாபுரத்து இல்லத்திற்கு சென்று ராமதாஸை சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை உயரும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வருகிற 17ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என்றும் இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.